யூதாவின் ராஜாவாகிய அகசியா தன் தாய் அத்தாலியாளின் துர ஆலோசனைகளை கேட்டு கர்த்தருக்கு விரோதமாக நடந்தான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட யெகூ என்பவனால் கொல்லப்பட்டான். தன் மகன் அகசியா இறந்து போனதைக் கண்ட அத்தாலியாள் துக்கப்படுவதற்கு பதிலாக யூதாவின் ராஜவம்சத்தார் அனைவரையும் கொன்று போட்டு சிம்மாசனத்தை அபகரித்து யூதாவின் அரசியாகிறாள். ராஜாவின் குமாரத்தியான யோசேபியாத் ஒரே ஒரு குழந்தையான யோவாஸ் என்பவனை களவாக எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தில் 6 வருடங்கள் அத்தாலியாளின் கண்களுக்கு மறைத்து வளர்க்கிறாள். இஸ்ரவேல் மற்றும் யூதாவின் முழு சரித்திரத்திலும் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்த ஒரே பெண் அத்தாலியாள் மட்டுமே. கர்த்தர் தாவீதின் குமாரர்களுக்கு மட்டுமே ராஜ்யபாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அத்தாலியாள் குறுக்கு வழியில் சிம்மாசனத்தை அபகரித்து 6 வருடங்கள் ஆட்சி செய்தாள். 7ஆம் வருஷத்தில் ஆசாரியனாகிய யோய்தா படைத்தலைவர்களையும் லேவியர்களையும் கூட்டி தேவாலயத்தில் வைத்து சிறுவன் யோவாசை ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார். இதை கேள்விப்பட்டு ஓடி வந்த அத்தாலியாள் துரோகம் துரோகம் என்று கத்துகிறாள். அத்தாலியாளை தேவாலயத்திற்குள் கொல்லக்கூடாது என்று ஆசாரியன் கட்டளையிட்டான். அவள் குதிரைகள் அரமனைக்குள் பிரவேசிக்கும் வழியிலே கொல்லப்பட்டாள். அவள் தாய் யேசபேல் எப்படி குதிரைகளால் மிதிக்கப்பட்டு பரிதாபமாக இறந்தாளோ அப்படியே அத்தாலியாளின் முடிவும். Download ShareChat.